இன்று நான் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி பொய்யாமொழி புலவர் பற்றிய ஒரு சிறிய செய்தி. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, தன்னை வணங்காதவர்களையும் தடுத்தாட்கொண்ட தண்டபாணி சுவாமி அப்படின்னு இந்த பாடல் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திக்கு ஒரு தலைப்பினை நாம் வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக சிவபெருமான் தான் தன்னுடைய பக்தர்களோடு திருவிளையாடல் செய்வதில் ரொம்ப புகழ் பெற்றவர் அப்படின்னு நம்ம நிறைய ஆன்மீகத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த பாடலை வைத்து பார்க்கின்ற போது பொய்யாமொழி புலவருடைய வாழ்க்கை பின்னணியில் முருகப்பெருமானும் அப்பனை மிஞ்சிய சுப்பனாக திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்க முடிகின்றது. முருகப்பெருமான் மீது பற்றுக்கொண்டு பக்தி செலுத்தியவர்களாக நல்லியக்கோடன், நக்கீரன், ஔவையார், சேந்தனார், அருணகிரிநாதர், குமரகுரு சுவாமிகள் அப்படின்னு நிறைய பேர் லிஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில துறையூர் அம்பலத்தரசன் அப்படின்ற ஒருத்தரை நாம புதிதாக கேள்விப்படுகின்றோம். இந்த துறையூர் அம்பலத்தரசன் சிறிய குழந்தையாக இருக்கும்போது அந்த பகுதியை காளிங்கராயன் அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து வர்றாரு. அந்த மன்னருடைய மகள் பேரு அமிர்தவள்ளி. இந்த அமிர்தவள்ளியும் அம்பலத்தரசனும் ஒன்றா குருகுலத்தில் சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. ரெண்டு பேரும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குருகுலத்துல பாடம் கற்றது போக மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல குருவினுடைய பணிவிடைகள், அவருடைய வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கும்ன்ற வகையில அவருடைய சோளக்காடை காவல் காக்கிறதுக்காக போறாங்க அமிர்தவல்லியும் நம்மளுடைய அம்பலத்தரசனும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அமிர்தவல்லி தான் இருக்காளே அப்படின்ற ஒரு நினைப்புல அவ காவல் காத்துக்குவா அப்படின்ற எண்ணத்துல அம்பலத்தரசன் சற்று கண்ணை இருந்து தூங்கிடுறாரு. இப்ப அங்க திடீர்னு விழிச்சு பார்க்கும்போது அங்க பார்த்தா சோளக்குள்ளைய பூரா குதிரைகள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த குதிரைகளை பத்தி பாக்குறாரு. குதிரைகள் எதுவுமே நகலல. இந்த குதிரைகள்லாம் யாருடைய குதிரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த காளிங்கராயன் என்ற அந்த மன்னனுடைய, அதாவது இந்த அமிர்தவள்ளி அவங்க அப்பா ஆளுகைக்கு உட்பட்ட அவருடைய குதிரைகளாக இருக்கு. இதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காளி தேவியை வழிபாடு செய்து இந்த அம்பலத்தரசன் கேட்கிறாரு. கேட்டதற்கு பிறகு காளி தேவி அவருக்கு காட்சி கொடுத்து, நீ இன்று முதல் சிவகவியாக பொய்யாமொழி என்ற பெயரோடு ஒரு புலமை பெற்ற ஆளுமை நிரம்பிய ஒரு மனிதராக இந்த உலகத்துல வலம் வருவாய் அப்படின்ற தன்னுடைய அருளை எல்லாம் வழங்கிவிட்டு போறார். இப்போ குருவினுடைய சோளக்கொல்லையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற வருத்தத்துல அவர் கேட்கிறாரு. கேட்டதற்கு பிறகு காளிங்கராயனுடைய குதிரைகள், அவன் ஏறி வலம் வரக்கூடிய குதிரைகள் இங்கே இந்த குருவினுடைய சோளக்கொல்லையெல்லாம் அழிச்சிட்டு இருக்கு. அப்படி இந்த கதிர்களை எல்லாம் தின்னக்கூடிய இந்த குதிரைகள் மாண்டு போக வேண்டும் என்று ஒரு பாடலை பாடுறாரு. அதே போல அந்த குதிரைகள் எல்லாம் மாண்டு போய்விடுகின்றன. இப்ப அமிர்தவள்ளி வந்து கேட்கிறா, என்னுடைய அப்பாவுடைய குதிரைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, அதையெல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இங்கே இந்த குதிரைகள் மீள வேண்டும் அப்படின்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அமிர்தவள்ளி ஏழைகளை எல்லாம் ஒரு மாதிரி அவமரியாதை செய்து யாரையும் மரியாதை செய்யாம இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கான். அப்போ நீ இறை சிந்தனை உடையவர்களையும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் நீ மரியாதையோடு நடத்துவேன் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதிமொழியை கொடு. அப்படி நீ உறுதி கொடுத்தா நிச்சயமாக உன்னுடைய தந்தையாருடைய இந்த குதிரைகளை நான் மீட்டெடுத்து கொடுக்கிறேன் அப்படின்னு பொய்யாமொழி புலவர் ஒரு உறுதியை சொல்லி அந்த குதிரைகளை மீட்டெடுத்து வழங்கி விடுறார். இப்ப குருகுல கல்வி நிறைவு பெற்று விட்டது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு பைரவ பெண்மணி அப்படின்ற ஒரு பெண்மணி வராங்க. அது யாரு அப்படின்னா, நம்ம ஊர் பக்கம் முளைப்பாரி போடுவாங்க, போய் இந்த பிக்ஷை எடுத்து ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை செயல் செய்யக்கூடிய அந்த பெண்களைத்தான் பைரவ பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைரவ பெண்மணி வடிவத்துல ஒரு அமிர்தவள்ளி வீட்டு வாசல்ல வந்து ஒரு பெண்ணு நிக்கிறா. இவ எப்போதும் இருந்த அந்த ஆணவம் அதெல்லாம் அவளுக்குள்ள நிறைய இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பெண்ணை ரொம்ப ஏளனம் பண்ணி அவளுடைய தோழி கொஞ்சம் அரிசி கொண்டு போய் பிக்ஷையா போடலான்னு இருக்கிறா. அதையும் கூட தட்டி விட்டுறான். இன்னும் அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த அமிர்தவள்ளி தண்ணி எடுத்து அந்த பெண் மேல ஊத்தி விடுறா. அது இவள் மீதே வந்து விழுந்து விடுகிறது. அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரி அந்த பெண்ணெல்லாம் அவ வந்து அவமானம் பண்ணதுனால அம்மனுடைய கோபத்திற்கு ஆளாகி இவளுக்கு வைசூரி விழுந்துருது அப்படின்னு கதையில் வருகின்றது. இப்ப இத யார் வச்சு நீக்கிறது, யார மூலமா குணப்படுத்துறதுன்றது அவருடைய அப்பாவுக்கு தெரியல.
கடைசியா எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பொய்யாமொழி புலவரை வைத்து இதை நீக்கம் செய்யலாம், இவளை காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பொய்யாமொழி புலவர் இறை அருள் மூலமாக அவளை காப்பாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் பிள்ளைய மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தீங்க, அதனால என் மகளை நீங்களே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொய்யாமொழி புலவர் கட்டுவதற்கு இடமில்லாம திருமணம் செய்துக்கிறார். ஆனாலும் அவ ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக வளர்ந்தவள். ஒரு புலவர் வீட்டுல ஒரு எளிமையான ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய சூழலை அவளால ஏத்துக்க முடியல. அவளால அந்த வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு நிலையாகவே இருக்கு. எங்கேயாவது போய் 4 பாட்டு பாடியாவது காசு கொண்டு வா அப்படின்னு தன்னுடைய கணவனை கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த பெண்ணுடைய நிலை வந்துருச்சு. அவருக்கு நினைக்கிறாரு, நான் எல்லாம் இந்த அரைச்சான் வயிற்றுக்காக என்ன பாட வச்சிட்டியா அப்படின்னு பாரதி எல்லாம் இருமா போடி சொன்னது போல, நான் கவியை விற்று பொருள் பெற வேண்டிய சூழல் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். இதனால் வாழ்க்கை சக்கரம் உருண்டோட வேண்டும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் போய் பாடுறேன், பொருள் பெற்று வருகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறார். வந்துட்டு கால்நடையாக போய் ஒரு பல தேசங்கள்ல சென்று பொருள் ஈட்டி விட்டு மீண்டும் திரும்ப வர்றார். வருகின்ற பொழுது அவர் ஊரை சார்ந்த ஒரு பிரமுகர் முருகன் மீது உலா பாடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த வித்யாகர்வம் நிறைய இருக்கும் புலவர்களுக்கு, கவிஞர்களுக்கு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நான் முருகன் மீதெல்லாம் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் சிவகவி, வள்ளலை பாடிய வாயால் இந்த அறுதலை பிள்ளையை பாட மாட்டேன், அப்பனை பாடிய வாயால் இந்த சுப்பனை பாட மாட்டேன், வெள்ளிமலை சுவாமியை பாடிய வாயால் தகப்பன் சுவாமியை பாட மாட்டேன், கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாட மாட்டேன் அப்படிங்கிறார். ஒன்னு நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு முருகன் எடுத்த ஒரு திருவிளையாடல் தான் இந்த பாடலுடைய பின்னணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ மருமகனை பாட மாட்டேன் அப்படின்னு பொய்யாமொழி புலவர் சொன்னதுனால திருமகள் அவரை விட்டு அகன்று சென்று விட்டால் இன்னும் இருக்கிறதுலே ஏழ்மையான நிலை. திருமகளும் போயிட்டான்றனால ரொம்ப வறுமை பீடித்துக் கொள்ளுகிறது. அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஊரூரா போய் பாடி பொருளீட்டுவதற்காக செல்றார். அப்படி போயிட்டு காட்டு வழியாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய காட்டு வழியாக நடந்து வருகின்ற போது ஒரு வேடன் வழிமறிக்கின்றான். வேடன் வழிமறித்து உன்ட்ட இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடு அப்படின்னு கத்தி முனையில மிரட்டுறான். என்ன கத்தி வச்சுலாம் நீ மிரட்டாத, உன்னை வசைவாடி அழுத்தி விடுவேன் அப்படின்லாம் சொல்ற. கத்திய கழுத்துல நல்ல குத்துற மாதிரி கூர்மையா வச்சுட்டு இருக்கிறத குடுன்னு மிரட்டும் போது, வசை பாடி உன்னை அழிப்பதற்கு முன்னால ஏன் உசுறு போயிரும் போல, அதனால இருக்கிறத கொடுத்துறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உன்ட்ட, நானே இப்போதான் பாடி ஏதோ என் வறுமையை போக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் பொருள் சேர்த்து வந்திருக்கேன். அதை இப்படி தட்டி பறிச்சுனா என்னப்பா செய்யறது? நானே ஒரு புலவன், என்கிட்ட போய் நீ தட்டி பறிக்கலாமா அப்படின்றார். ஓ, நீ பெரும் புலவரோ, அப்ப என்ன பத்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்ற. நீ யாரு, உன் பேர் என்ன, உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி உன்னை பத்தி பாட்டு பாடுறது அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே என் பேர் முட்டை என்று வச்சுக்கோ, அந்த முட்டைன்னு பேர் வர்ற மாதிரி பாடு அப்படிங்கிறார். உடனே பாட ஆரம்பிக்கிறார். ஒரு பாடல் ரொம்ப அழகா பாடுறார். பொன் போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பேதை செல்ல கிடந்தனலோ, மானவேல் மின் போலும் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போல் காணவேல் முட்டைக்கும் காடு அப்படின்ற நாற்றாயிரங்கள் துறை என்ற துறையில ஒரு பாட்டை பாடிட்டார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு தாய் இந்த கொடுமையான பாலை வழியாக என் மகள் உடன்போக்கு சென்றாளா அப்படின்னு ஒரு தாய் வருத்தப்படுவது போல இந்த பொருள்ல இந்த பாட்டை பாடி இருக்கிறார். இந்த பாட்டை பாடி முடிச்சிட்டாரு. உடனே வேடன் தான், அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பாடி முடிச்சிட்டாரு. ஆனாலும் வேடனாக இருந்தாலும் உன்னுடைய பாட்டிலே பொருள் குற்றம் இருக்கிறது அப்படின்றார். நான் பொய்யாமொழி புலவர், என்னுடைய பெயரே பொய்யாமொழி, என் பாட்டுல எப்படி குற்றம் இருக்கும் அப்படின்னோடனே இல்ல, குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம் இருக்கிறது? இந்த பாட்டுக்கு பொருள்னு பார்க்கும்போது பால் நிரம்பிய தன்மையில் இருக்கக்கூடியது கள்ளிச்செடி. அந்த கள்ளிச்செடியே எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய அளவிற்கு உஷ்ணமா இருக்கக்கூடிய வேளங்காடு இந்த காடு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த பால் நிறைந்த கள்ளிச்செடியே கருகி சாம்பலா போகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய வேலமரத்தினுடைய முள் சாம்பலாகாம காலை தைக்கிறதுக்கு கிடந்துச்சா? முள்ளு மட்டும் எப்படி சாம்பலாகாம இருந்தது அப்படின்னு நீங்க பாடுகிறதுல ஒரு குற்றம் இருக்கிறது இல்லையா? இதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்ல,
இதுல இவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கிறியே, நீ சாதாரண வேடனா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்டதற்கு பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய உண்மையான அவதாரத்தினை காட்டி, அப்பவும் அவர் சம்மதிக்கலையா, நான் சொன்னது சரிதான், நான் சொன்னது தப்பு கிடையாது அப்படின்னு, என் பெயர் பொய்யாமொழி, நான் சொன்ன வாக்கு என்னைக்கும் பொய்த்து போகாது அப்படின்னு வாதிடுறாரு. உடனே வேடன் சொல்றார், ஆமா உன்னுடைய பேர் பொய்யாமொழி, பொய் ஆம் மொழி, உன்னுடைய சொல் பொய் தான் அப்படின்னு சொல்லி வாதிட்டதற்கு பிறகு, இவ்வளவு உறுதியா வாதிடுறியே நீ யார் அப்படின்னு கேட்டதற்கு பிறகு, நீ கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாட மாட்டேன் என்று சொன்னாய் இல்லையா. கோழி இறைவன் அப்பன் மகனை பாட மாட்டேன்னு சொன்ன, குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்ன, குஞ்சுக்கும் முந்தைய நிலை முட்டை, அதை விட கீழான நிலையை கூட உன்னை பாட வைத்து விட்டேன் பார்த்தாயா அப்படின்னு சொல்லி இந்த பொய்யாமொழி புலவரை அவருக்கு இருந்த அந்த ஞான இருளை அகற்றி தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டான். இனிமேல் உனக்கு எதற்கு இந்த பொன்மூட்டை, தூக்கி எறிந்து விட்டு என்னோடு வா என்று அழைத்து சென்றார் அப்படின்னு இந்த பாடலுக்கு பின்னணியில் ஒரு சிறிய கதை சொல்லப்படுவது உண்டு என்பது என்னுடைய கருத்து. நன்றி.